பாத்தீங்களா மிஸ் எவ்வளவு அழகா நமக்கு பெஞ்செல்லாம் வாங்கி போட்டிருக்காவோ. ரொம்ப நல்ல மிஸ் இவைய. ஆமா ஆமா, அதானே நான் எங்க அம்மா கையெல்லாம் கடிச்சு வச்சுட்டு அடம் பிடிச்சு இந்த டீச்சர்கிட்ட படிக்க வந்துட்டு இருக்கேன். எங்க அம்மையும் போகக்கூடாதுன்னு ஒரே திட்டுனாவோ. நான் சொல்லிவிட்டேன், டியூஷன் போனா நெட்டவழி டீச்சர்கிட்ட போவேன், இல்லைன்னா நான் வீட்டில் இருப்பேன், புக்கெல்லாம் கிழிச்சு போட்டுருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சு வந்துட்டேன். நான் பெரிய டாக்டர் ஆகணும்னா அதுக்கு நெட்டவழி டீச்சருடைய உதவி கண்டிப்பா தேவைப்படும். நான் கடைசி வரைக்கும் டீச்சர்கிட்ட தான் படிப்பேன். எனக்கு இந்த டீச்சர் ரொம்ப இஷ்டம், நல்ல டீச்சர், அன்பா இருப்பாவோ. நமக்கு ஸ்கூலே திறக்க கூடாதுன்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்க போறேன். இது ஸ்கூல் இல்லல, இது டியூஷன். ஆமா ஆமா, இந்த டியூஷன் தான் எப்பவுமே இருக்கணும், ஸ்கூல் திறக்க கூடாதுன்னு நான் போய் சாமி கும்பிடுவேன் நாளைக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பாடம் எடுக்கலாம்? தமிழ் பார்த்தாச்சு, இங்கிலீஷ் பார்த்தாச்சு, கணக்கு பார்த்தாச்சு, அப்புறம் வந்து நம்ம வேற பாட்டு கூட பார்த்துட்டோம், ரைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். வேற என்ன பார்க்கலாம்? ஐயா, அறிவியல் பாடனாலே நமக்கு சுத்தமாக ஆகாது, அதில் ஒன்றுமே புரியாது. எல்லாமோ ஹைபிஸ்கஸ் புஸ்கஸ்னு என்னெல்லாமோ பியர் வரும். சரி, இந்த பயவுகளுக்கு ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஓகே, இப்போ நம்ம அறிவியல் பாடம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மனுஷங்க இருக்கோம்ல, நம்ம மனுஷங்க எப்படி வந்தோம் தெரியுமா? முதல்ல நம்ம எல்லாருமே குரங்கா இருந்தோம். குரங்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் நம்ம மனுஷனாக ஆனோம். அப்படி தான் நம்மளோட அறிவியலில் இருக்கி. நம்ம குரங்குல இருந்து வந்தோம்னு சொல்லுதியல்ல, அதனாலதான் எங்க அம்மா மூஞ்சி குரங்கு போல இருக்கோ. சப்பான் மண்டையா, அம்மையெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு. அம்மா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு பாசமாக வளர்க்காவோ, அம்மா மூஞ்செல்லாம் குரங்குன்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம அன்னைக்கு அம்மா பாட்டெல்லாம் ரைம்ஸில் படித்தோம்ல, அப்படி சொல்லாத. என்னலை சாரி பூரி கக்கூஸ் காரின்ட்டு கிடக்க. மிஸ் மிஸ், இந்த குருவி மண்டைக்கு கக்கூஸ் போணுமா? இல்ல மிஸ், அவன் போய் சொல்லுதானா? அப்படி எதுவுமே சொல்லல. சி, நம்ம படித்த பிள்ளைகள் கக்கூஸ் கெக்கூஸ்லாம் பேசக்கூடாது. டுலாயட் சொல்லுங்க, டுலாயட். கக்கூஸுக்கு இங்கிலீஷ்ல டுலாயட்னு பேருன. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மிஸ் ஒரு படம் போட்டிருக்கோம்ல, இது என்ன படம்னு கரெக்டா சொல்லுங்க. பாம்பு பாம்பு. தப்பு, இது பேரு பாம்பு கிடையாது, தவக்களை. தவளைக்கு இங்கிலீஷ்ல ஃபுரோகி. மிஸ், தவக்களைக்கு இங்கிலீஷ்ல ஃப்ராக்னு வரும். ஏலே ஜப்பான் மண்டையா, ஃப்ராக்னா பொம்பளை பிள்ளைகள் போடுற துணியில, இது ஃபொராக்கி தான் வரும். சரி மிஸ், சரி மிஸ். அடுத்து இது என்ன சொல்லுங்க பாப்போம். தப்பு, இது பேரு பெரிய பூனை. இதுக்கு இங்கிலீஷ்ல டைஜர். இது பேரு ஏதோ ஒண்ணு வருமே, மறந்து போச்சே. சரி, நமக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுப்போம். பிள்ளைகளா, இது பேரு ஒட்டக சிங்கம். இதுக்கு இங்கிலீஷ்ல ஜாராபி. தங்கமணிகளா, இது என்ன படம்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஏட்டி கரிச்சா மண்டை, இது பேரு குழந்தை மீன் கிடையாது டி, இது பேரு டாலாஃபிஸ். இலை பிளேடு மண்டையா, இது பேரு டாலாபிஸ்ல. இது ரொம்ப பாவம்ல, இது நல்ல பழகும். அந்த பிள்ளை சொன்ன மாதிரி இது வந்து குழந்தை மீன் கணக்கா, இதெல்லாம் பிடிச்சு திங்க மாட்டாவோ. சரியா, டாலாபிஸ் எல்லாம் போய் வீட்டுல போய் கேட்டுக்கிட்டு இருக்காத, அப்புறம் உங்க அப்பாவை ஜெயில பிடிச்சி வச்சிட போறாவோ, அதெல்லாம் திங்க கூடாது. மிஸ், டாலாபிஸ் சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, உங்களை மாதிரியே. அரவிந்த் சாமி, என் செல்லம் பாசக்கார பையன். சரி, அடுத்த படத்துக்கு போவோமா? கொஞ்சம் பல்ல மூடு தங்கம். வெரி குட், இது பேரு யானை. இங்கிலீஷ்ல இது பேரு ஈலிபாண்ட். சூப்பர் சூப்பர் கண்மணிகளா. ஆமா, இது பேரு பாம்பே. மிஸ், எனக்கு பாம்பை கண்டா ரொம்ப பயம். மிஸ், எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும் மிஸ். பளபளன்னு வழுவழுன்னு இருக்குமா, அத பார்த்தாலே அது
பிடிச்சு ஓடி போய் இழுக்கணும் போல இருக்கும் மிஸ். அப்புறம் நான் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்த பாம்பு சூப்லாம் குடிப்பாவோ, எனக்கும் அது மாதிரி குடிக்க ரொம்ப ஆசை. ஏழை சப்பான் மண்டையா, நீ பார்க்க மட்டும் சப்பான்கார மாதிரி இல்லடோய். உனக்கு பாம்பு கறி திங்கணும்னு சப்பான்காரன் ஆசையெல்லாம் வருது. அப்படிலாம் நினைக்க கூடாதுல ஏழை, பாம்பு விஷம்லே. அப்ப அவிய மட்டும் இப்படி சாவாம இருக்காவே? ஏழை அவிய இப்படி பாம்பு பள்ளிலாம் தின்னுதாம்லே கொரோனாவை இழுத்து விட்டுருக்காவோ. நம்மளும் தின்னோன்னு வச்சுக்க இன்னும் மோசமாயிரும். ஏதோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் மீண்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லயும் பாம்பு கறி பள்ளி கறி பரப்பி விட்டுறாதீங்கடோய். சும்மா சொன்ன மிஸ். இதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்னாக்கி. சரி, படம் வச்சு பாடம்லாம் படிச்சாச்சு. இப்போ மிஸ் சொல்ல போறத நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கிடுங்க சரியா? எது எதெல்லாம் முட்டை போடும் சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். வேற எதெல்லாம் முட்டை போடும்? பூனை மிஸ். வெரி குட். பூனை முட்டை போடும். அடுத்து நாய். நோ 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 குட்டி, நாய் முட்டை போடாது, நாய் குட்டி தான் போடும். சரியா? தப்பு. மிஸ் பாம்பு முட்டை போடும். தப்பு ரோஸ் மண்டை. பாம்பு குட்டி தான் போடும், முட்டை போடாது. மிஸ் யானை முட்டை போடும். வெரி குட் அரவிந்த் சாமி. அடுத்து ஓகே வெரி குட். சரி, இப்போ நம்ம முட்டை போடுறதெல்லாம் சொல்லியாச்சுன்னா இப்போ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க சரியா? செல்லங்களா, நம்ம இன்னைக்கு சயின்ஸ் அதாவது அறிவியல் பாடம் படித்தோம் பத்தியலா? இப்போ சயின்ஸ்னா அறிவியல், அதில் வந்து விலங்கு செடி கொடி எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம கடைசியாக முடிக்கும் போது ஒரு விலங்கை பற்றி பாட்டு பாடி அதாவது ரைம்ஸ் சொல்லி முடிப்போமா? மியா மியா பூனை மீச வச்ச பூனை, மியா மியா பூனை மீச வச்ச பூனை, முட்டை போடும் பூனை முட்டு சந்தில் ஓடும் பூனை, முட்டை போடும் பூனை, களவாண்டு திங்கும் பூனை பறந்து பறந்து பறக்கும். மிஸ் பூனை பறக்குமா? ஏழை, இது ரைம்ஸ்ல ஏதாவது அப்படிதான் சொல்லியிருப்பாவோ, அதுக்காக பூனைலாம் எப்படி பறக்கும்? மிஸ் எங்க வீட்டு பூனை பறக்கும், பறந்து 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 தான் வரும் மிஸ். எம்மா, இந்த அரவிந்த் சாமி என்ன போய் புழுவுதான். பூனை உங்க வீட்டு பூனை பறக்குமா? மிஸ் ஐஸ் வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுதாவோ? அரவிந்த் சாமி போய் பேசக்கூடாது சரியாமா? மிஸ் நீங்க வருத்தப்படக்கூடாதுல, உங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அதான் எங்க பூனை பறக்கும்னு போய் சொன்னேன். என்ன அழகா சிரிக்கா எங்க அரவிந்த் சாமி, கியூட் கியூட் கியூட். நீங்க ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட். இளை என்ன கவிதை மாதிரி சொல்லுத? சரி சரி, நல்லா தான் பேசுத. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பாடம் இதோட முடியுது. சயின்ஸ் பாடம் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன படிக்கலாம்? டெஸ்ட் வைக்கலாமா, இல்லை பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கலாமா, இல்லைனா வேற எதுவும் வைக்கணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ மிஸ் போக வேண்டிய நேரம் வந்துட்டு. நன்றி, வணக்கம்.